ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜா ராணி இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். சிவகாமி சந்தியாட்ட சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் சரவணனை நான் கவனிச்சுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தானே பார்த்துக்கிற, இப்போ நீ வேலைக்கு போயிட்டா சரவணனை யார் கவனிச்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரவணன் அப்பா சொல்கிறாரு, ஏன் அர்ச்சனா இருக்கிறாள், நீ இருக்கிறாள், நம்ம எல்லாரும் சேர்ந்து சரவணனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சிவகாமி சொல்கிறாங்க, அமைதியாக இருங்கங்க, உங்களை கவனிச்சுக்கிறதுக்கே 2 ஆள் வேணும், நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் தலையிடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சிவகாமி சொல்கிறாங்க, வீட்டில் ஒரு ஆள் குறைஞ்சா அவ வேலையை சேர்த்து நானும் அர்ச்சனா தானே செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அர்ச்சனா செஞ்சுப்பாமா அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. நாளைக்கே அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா அவள் உன் கடைக்கே வர முடியாது, அப்புறம் சந்தியா வேலையை எப்படி செய்வா அப்படின்னு கேட்குறாங்க சிவகாமி. சிவகாமி சொல்கிறாங்க, நீ பார்க்க போகிற போலீஸ் வேலையில் ஆம்பளைங்க தான் அதிகமாக இருப்பாங்க, பெரிய பெரிய பதவியில் உனக்கு வேலை வாங்குற இடத்துலலாம் ஆம்பளைங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை நீ எப்படி சமாளிக்க போகிற அப்படின்னு சந்தியாட்ட கேட்குறாங்க சிவகாமி. சரவணன் சந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற தைரியம் தன்னம்பிக்கை சந்தியாவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. சிவகாமி சரவணன்ட்ட சொல்கிறாங்க, இவ செய்ய முடியாத வீட்டு வேலையை கூட நம்ம பார்த்துக்கலாம், ஆனால் இவ போலீஸ் வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவ தான் தனியாக சமாளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகாமி சொல்கிறாங்க, குடும்பத்தையும் பிரிஞ்சு பிரச்சனையெல்லாம் தனியாக அவள் சமாளித்து அப்படி கஷ்டப்படணுமாடா அப்படின்னு கேட்குறாங்க. சந்தியா சொல்கிறாங்க, நான் படித்தவத்தை எனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் என்னை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க தான், அப்படி பண்ணணும்னு நினச்சாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகாமி சந்தியாட்ட சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு விசேஷ நாள்னா கூட அப்போ தான் உங்களுக்கு அதிகமாக வேலை கொடுப்பாங்களாமே, குடும்பத்தோடு உங்களால் சந்தோஷமாக கூட இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரவணன் சொல்கிறாரு, எனக்கு அந்த வேலையில் இருக்கிற கஷ்டம் நஷ்டம்லாம் எனக்கு தெரியுமா, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சிவகாமி சொல்கிறாங்க, நீ வருத்தப்படலைன்னா கூட பரவாயில்லப்பா, நாளைக்கு உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக நல்ல நாள் அதுவுமா அம்மா வீட்டில் இல்லையே நினச்சி வருத்தப்படாதுகளா அப்படின்னு கேட்குறாங்க. அச்சனா இப்போது பேசுகிறாங்க சந்தியாட்ட, சரி அதெல்லாம் விடு, நீ கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சே, ஏன் நீ இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னு கேட்குறாங்க. போலீஸ் வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறத தள்ளி வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அர்ச்சனா. அர்ச்சனா சொல்கிறாங்க, நீ போலீஸ் ட்ரைனிங்க்கு போனேன்னா உன்னை கிரவுண்டில் ஓட விடுவாங்க, கயிறு ஏற வைப்பாங்க, இந்த மாதிரி நிறையா சாகசம்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உனக்கு குழந்தை பிறக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அர்ச்சனா. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேயா அப்படின்னு செந்தில் அர்ச்சனாவை திட்டுறாரு. சரவணன் சிவகாமிகிட்ட சொல்கிறாரு, சந்தியாவோட அப்பா என்னோட மடியில் தான் உயிர் விட்டாருமா அப்படின்னு சொல்கிறாரு. சந்தியா ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக அவர் வாங்கின பேனாவை என் கையில் கொடுத்துட்டு தாமா அவர் இறந்தாரு அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. அவரோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்ற வேணாமாமா, சந்தியா போலீஸ் ஆகலைன்னா அவரோட ஆத்மா என்னை கண்டிப்பாக மன்னிக்காதுமா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. செந்திலும் சந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. இன்னும் இந்த ஊருக்காக எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்கம்மா, தீவிரவாதிகிட்ட இருந்து இந்த ஊர் மக்களையே காப்பாற்றினாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. யூனிஃபார்ம் மாட்டாமலே அவ்வளோ நல்லது பண்ணவங்க யூனிஃபார்ம் மாட்டினாங்கன்னா இந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணுவாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மான்னு சொல்கிறாரு. சிவகாமி சொல்கிறாங்க, எல்லாருமே அந்த ஹால் டிக்கெட் எங்கே, சந்தியாவை எதுக்காக வேலைக்கு அனுப்பக்கூடாது, சந்தியாவை எதுக்காக வீட்டிலையே முடக்கி வைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தியா போலீஸ் ஆகலாமா வேணாமா அப்படின்ற முடிவை நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சிவகாமி சொல்கிறாங்க. நாளைக்கு நான் ஒரு முடிவு சொல்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி யாருமே என்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சிவகாமி சொல்லிடுறாங்க. எனக்கு யோசிக்க கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு எல்லார்ட்டையுமே சொல்லிவிட்டு எல்லாரையும் போக சொல்லிடுறாங்க. என்ன முடிவு சொல்கிறது அப்படின்னு சிவகாமி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.